யூடியூப் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் வந்து ஆயுத பூஜைக்கு வாங்கின பொரி இருக்கும். ஸோ அந்த பொரியை வச்சு சூப்பரான ஒரு 2 ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்ய போகிறோம். ஒரு 10 நிமிஷம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொரியை வச்சு 2 சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மசாலா பொரி, ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய மசாலா பொரி, ஒரு சீக்ரெட் வந்து மசாலா நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம். ஸோ கூடவே பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி ரொட்டீன் லைஃப்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸை பற்றியும் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே உங்களுக்கு எப்போவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிப்ஸ். கருவேப்பிலையெல்லாம் வாங்கி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த காம்பெல்லாம் தூக்கி போட்டுவிடுவோம். ஸோ அந்த காம்பை நம்ம ஒரு சூப்பரான ஒரு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காம்போட எண்டில் இருக்கக்கூடிய அந்த பாட்டை கட் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் வந்து கிரிப்பாக இருக்கக்கூடிய பகுதியை மட்டும் இந்த மாதிரி 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வீடியோவில் காமிக்கிற மாதிரி இதை நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தெல்லாம் உலர்த்தி நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம டூத் பிக் ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு இந்த ஒரு பிரச்சனையாக இருக்கும். வெள்ளை துணிகள்லாம் துவச்சி ஃபைனலாக நம்ம நீளம் போடுவோம், பார்க்க கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திட்டுக்கள் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்க நீல தண்ணியோடு நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீளம் போட்டு பாருங்கள். வெள்ளை துணிகள் நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதோட நீளமும் வந்து திட்டுக்கள் ஆகாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நீளம் போடுறப்ப எந்த வித திட்டுக்களும் ஆகாமல் இருக்கும். பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீளம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் பிழிஞ்சு பார்த்தீங்கன்னா துணிகள் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும். ஸோ நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா உப்பு வந்து வெள்ளை துணிகளை நல்லா பளிச்சுன்னு ஆக்கும். ஸோ இந்த நீளத்தோடு சேர்த்து நீங்கள் போடும்போது நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் பாருங்கள். ஸோ இந்த டிப்பு யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சினா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பொரியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு 10 நிமிஷம் செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 2 கப் அளவுக்கு பொரியை சேர்த்துக்கோங்க. இந்த கப்பால் நம்ம 2 கப் அளவு எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த கப்பால் அளந்து யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 or 2 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியில் நல்லா பொரியை ஊற விட்டுடுங்க. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெயிட் பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த பொரி வந்து தண்ணியிலேருந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ ஆயுத பூஜை முடிஞ்சிருக்கு. நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து பொரி இருக்கும். ஸோ அந்த பொரியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பொரியெல்லாம் வந்து பிழிஞ்சு போட்டுக்கோங்க. டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஹெல்த்தியானதாக நம்ம செஞ்சு கொடுத்துலாம். நெக்ஸ்ட் இதில் சேர்க்கக்கூடிய பொருள்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியானதாக இருக்கும். ஸோ இதோட நம்ம அரை கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பால் மாவில் அளந்து போட்டோமோ அதே கப்பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து புளிப்பு இல்லாத, அந்த அளவுக்கு அதிகமான புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அந்த ரவெல்லாம் நல்லா ஊறட்டும். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆயுதம் முடிஞ்சு எல்லார் வீட்லேயும் பொரி இருக்கும். ஸோ என்ன செய்யறது, அப்படியே சாப்பிடவும் முடியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்குலாம் ஒரு சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ ஊற வச்ச மாவில் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் இதோட நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துருக்க இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ யோசிக்காமல் ஒரே பேட்சிலே சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அரைக்க முடியாது அப்படின்றதுனால உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துட்டோம். நம்ம ஊற வச்சுருந்தா அதே பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம். இன்னொரு நெக்ஸ்ட் பேட்சும் அரைச்சி அதோடய சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட நம்ம சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், நல்ல மீடியம் சைஸில் ஒரு 3 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். துருவுன கேரட், ஒரு கேரட், பெரிய அளவு கேரட், அதையும் சேர்த்துக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் ஒரு 1/4 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா மாவு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ப சோடா மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் வந்து ஃப்ளஃபியாக வரும் அப்படின்றதுக்காக தான் சேர்க்குறோம். ஸோ வேணும்னா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் ராகி மாவு, கேரட், ஆனியன் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு ஆப்பக்கடாய் இருந்தால் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் தாளிப்பு கரண்டி கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஆப்ப சட்டி தான் வச்சுருக்கேன். வச்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அப்படியே மூடி விட்டுடுங்க. ஸ்டவ் மட்டும் எப்போவுமே வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை குக் பண்ணணும். இல்லைனா வந்து அதிகமான ஃப்ளேம் வச்சிங்கன்னா மேலே அடியில் தீஞ்சிரும், உள்ளே வேகாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சு நல்லா திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ பன் தோசை அப்படின்னு கூட சொல்லலாம். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பொரியை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத போது இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம தோசைக்கு மாவு அரைச்சி புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அந்த மாவை மட்டும் ஊற வச்சிங்கன்னா போதும், டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு ஹெல்த்தியான ரெசிபி.
பொரி இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இதை நீ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு கூட சைட் டிஷ்ஷாக வந்து ஒரு தக்காளி சட்னி இல்லைனா ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நம்ம மசாலா பொரி தான் செய்ய போகிறோம். பொரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் சிம்பிளாக ஒரு காரப்பொரி சாப்பிடணும்னு தோணும். ஆனால் என்ன தான் நம்ம செஞ்சாலும் ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ அதுக்கான ஒரு சூப்பரான ஒரு மசாலா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஒரு 4 பூண்டு பற்களை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக வந்து மல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அப்படின்றதில்ல, லைட்டாக குறப்பாக அரைச்சா கூட போதும் பாருங்கள். ஸோ இந்த அளவு அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸில் 2 வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கேரட் அதையும் துருவி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டோம். நம்ம அரைச்ச மசாலா இதுதான் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மசாலா தான் ரோட்டு கடைகளில் சேர்ப்பாங்க. ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு இருக்கக்கூடிய சந்தேகம், நம்ம மசாலா பொரி செய்யும்போது ரோட்டு கடை அந்த ஃப்ளேவர் வரல அப்படின்றதுனா இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பொரியை சேர்த்துக்கோங்க. பொரியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ரோட்டு கடைகளில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் மசாலா பொரி தயார் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பொரி இருந்துச்சுன்னா இந்த ஆயுத பூஜைக்கு கண்டிப்பாக பொரி இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மசாலா பொரி பிடிக்குமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பொரியை வச்சு 2 ரெசிபிஸையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ லைக் பண்ணும்போது ஹை பட்டன் வந்து அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.